வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பைத்தான் டியூட்டோரியலில் லிஸ்ட்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். லிஸ்ட்டு டேட்டா டைப் பற்றி நம்ம ஃபஸ்ட்டே கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் மாதிரி நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸ் வீடியோஸில். அதோட வீடியோ பார்க்காதவங்க டேட்டா டைப்ஸ் வீடியோவோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை போய் பார்த்துட்டு நீங்கள் வாங்க. இந்த இதில் வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். லிஸ்ட்னால் என்ன, லிஸ்ட்டில் என்னென்ன பண்ணலாம், லிஸ்ட்டில் பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் மெத்தட்ஸ் என்ன இருக்குது, ஐ மீன் பைத்தானில் இருக்கிற பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன லிஸ்ட்டில் யூஸ் பண்ணலாம் அதையும் நம்ம இந்த இதில் பார்ப்போம். லிஸ்ட்டுனா என்னன்றதை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம பார்த்துருவோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பைத்தானில் வந்து சீக்வன்ஸ் டேட்டா டைப்ஸ்ன்ட்டு ஒரு இது இருக்குது. ஐ மீன் ஒரு குறிப்பிட்ட வேல்யூ இருக்குது, சீக்வன்ஸாக டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற இது எல்லாமே சீக்வன்ஸ் டேட்டா டைப்புன்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். இப்போ வேல்யூ வந்து 1 to 100 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 1லேருந்து 100 வரைக்கும் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கிறது எல்லாமே சீக்வன்ஸ் டேட்டா டைப்ஸில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அதை நீங்கள் சீக்வன்ஸாக எப்படி ஸ்டோர் பண்ணுறீங்கிறதுல தான் வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. ஒன்று லிஸ்ட்டாக இது பண்ணலாம், டியூப்பில் அது பண்ணலாம், இல்லை ஸ்ட்ரிங்காக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், இல்லாட்டினா பைட் அரேவாக ஸ்டோர் பண்ணலாம், இல்லை எக்ஸ் ரேஞ்சாக ஸ்டோர் பண்ணலாம். அந்த மாதிரி நிறையா இதை நம்ம பார்த்தோம். இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் எல்லாமே நம்ம நம்பர்ஸில் பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது லிஸ்ட்டு. லிஸ்ட்டுன்றது ரொம்ப பேசிக்கானது ப்ளஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது பைத்தான் டேட்டா டைப்ஸ் பொறுத்த வரைக்கும். இது நம்ம அடிக்கடி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இது வந்து டேட்டா பேஸில் நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு இதில் இருந்து நம்ம வேல்யூஸ் வந்து நம்ம ஸ்க்ராப் பண்ணி வெப்சைட்லேருந்து ஸ்க்ராப் பண்ணி எடுத்தாலும் நம்ம வந்து லிஸ்ட்டு வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். லிஸ்ட்டுன்றது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் C++ல் இருக்கிற அரேஸ் மாதிரி தான் லிஸ்ட்டும். பட் ஆனால் என்னென்னா அங்கே வந்து நீங்கள் சிங்கிள் டைப் டேட்டா டைப் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இங்கே வந்து மல்டிபிள் டேட்டா டைப் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரே லிஸ்ட்டு வேரியபிளில். லிஸ்ட்டுன்றதுக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது இண்டெக்ஸிங்ஸ் தான் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து லிஸ்ட்டு எப்படி டிக்ளேர் பண்ணுறது தான் பார்ப்போம். நான் இங்கே வந்து ஏன்னு ஒரு வேரியபிளில் லிஸ்ட்டு ஸ்டோர் பண்ணுறேன். லிஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நீங்கள் என்ன யூஸ் பண்ணாலுமே அது வந்து லிஸ்ட்டுன்னு தான் பைத்தான் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ நான் ஏ கொடுத்துட்டு இப்போ நான் இதுக்கு வந்து டைப் ஏன்னு கொடுத்து நான் ரன் பண்ணேன்னா அதோட டேட்டா டைப் வந்து எனக்கு லிஸ்ட்டுன்னு எனக்கு வந்து இதாகிடுது. ஓகே, லிஸ்ட்டு டிக்ளரேஷன் பார்க்குறோம். இப்போ லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸில் வந்து நம்ம வந்து அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இண்டெக்ஸிங் தேவை. இண்டெக்ஸிங்ன்ற டாபிக்ஸ் பார்ப்போம். இங்கே பிக்சர் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதில் வந்து மான்டி பைத்தான்ட்டு ஒரு லிஸ்ட்டு இருக்குதுன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. லிஸ்ட்டில் எல்லாம் சீக்வன்ஸ் டேட்டா டைப்ஸ் எதுவாக இருந்தாலுமே நம்ம பைத்தானில் டிஃபால்ட்டாக இண்டெக்ஸிங் வேல்யூ வந்து 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்படியே அதோட லென்த்து எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து ஒரு -1. இப்போ மான்டி பைத்தான் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இந்த மான்டி பைத்தான்றது 12 கேரக்டர்ஸ். ஆனால் நம்மளோட லிஸ்ட் இண்டெக்ஸ் வந்து எதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணால் 0 to 11. நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா 12 தான் இருக்கும். ஆனால் இண்டெக்ஸிங் வேல்யூ வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால 12 - 1 11 வரைக்கும் இருக்கும் இண்டெக்ஸிங். இப்போ நம்ம ஃபார்வர்ட் இண்டெக்ஸிங் பார்த்துட்டிங்கன்னா 0 1 2 3 4 5 6ன்ட்டு நம்மளுக்கு வந்து இதாகும். ஆனால் இதில் இன்னொரு மெத்தடும் இருக்குது, ரிவர்ஸ் இண்டெக்ஸிங்லேயும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்கு இப்போ வேல்யூஸ் இப்போ எனக்கு ஹெச்சோட வேல்யூ வேணும்னா ஒன்று நீங்கள் வந்து இந்த வேரியபிளோட இண்டெக்ஸ் வந்து 9 கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஹெச் வரும். அப்படி இல்லாட்டினா இந்த வேரியபிளோட இண்டெக்ஸிங்கில் -3 கொடுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 9 வரும். இப்போ நீங்கள் வந்து அதே எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நேம் இஸ் ஈக்குவல் டு
இப்போ வந்து நான் நேம்ன்ற ஒரு வேரியபிளை லிஸ்ட்டுக்காக மாண்டி பைத்தான் நான் அங்கே மேலே இருக்கிற எக்ஸாம்பிள் மாதிரியே நான் கொடுத்துறேன். ஃபஸ்ட்டு இண்டெக்ஸிங் நம்ம பார்த்துருவோம். இப்போ நான் எனக்கு வந்து நேமில் இருந்து எனக்கு வந்து ஒய் வேணும் அப்படின்னா ஃபார்வர்ட் இண்டெக்ஸிங்கில் நீங்கள் 4 கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒய் வந்து பிரிண்ட் ஆகிடுது. இதே இது எனக்கு ரிவர்ஸ் இண்டெக்ஸிங்கில் எனக்கு வந்து வேணும்னா நான் வந்து -8 கொடுத்தேன்னா எனக்கு வந்து சேம் ஒய் தான் ஆன்சர் வரும். இப்போ எனக்கு வந்து கேரக்டர் பி வேணும் அப்படின்னா நான் வந்து இண்டெக்ஸ் வந்து 6 கொடுத்தா எனக்கு வந்து கேரக்டர் பி வந்து எனக்கு வந்துடும். இதே இது ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கில் எனக்கு n வேணும் அப்படின்னா -10 நான் கொடுத்தேன்னா எனக்கு வந்து என்னன்னு வந்துடுது. இதுதான் இண்டெக்ஸிங் பொறுத்த வரைக்கும் இது பண்ணுறது. இண்டெக்ஸிங்க்கு அப்புறம் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து ஸ்லைசிங் ஆப்ரேட்டர். நம்ம வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து என்எல்பி போகும்போது அப்படி இல்லாட்டினா ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம வந்து இது பண்ணும்போது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஸ்லைசிங் அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இல்லாட்டினா இப்போ நீங்கள் ஒரு பேண்டாஸ்லேயே ஒரு டேட்டா செட் நீங்கள் இது பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட வேல்யூஸ் வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு எடுக்கணுன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் வந்து என்னென்னா கோலன், இதுதான் ஸ்லைசிங் ஆப்ரேட்டர். இப்போ நான் இந்த மாண்டி பைத்தான் இந்த நேம்ன்ற இதில் வந்து எனக்கு வந்து வேல்யூஸ் வந்து எனக்கு ஒய்யிலேருந்து டி வரைக்கும் எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஒய்யோட ஸ்லைசிங் எடுத்துக்கிறேன் 4. அடுத்தது ஒய் டி வந்து என்னது 8. நம்ம முன்னாடியே ரேஞ்ச் ஃபங்க்ஷன் அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்றது எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் ஒரு இது சொல்லுவேன். எப்போவுமே ஸ்டாப் வேல்யூ வந்து பைத்தான் வந்து கன்சிடர் பண்ணாது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் ஸ்டாப் வேல்யூ வந்து 8ன்னு கொடுத்தேன்னா என்ன அவுட்புட் வரும்ன்றதை நான் சொல்கிறேன். கொடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து ஒய் ஸ்பேஸ் பி ஒய் அப்படின்னு தான் எனக்கு வந்து டி வரல. நம்மளோட எண்ட் ரிசல்ட் வந்து என்னென்னா ஒய் ஸ்பேஸ் பிஒய்டின்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். ஏன்னா பைத்தானில் டிஃபால்ட்டாகவே ஸ்டாப் வேல்யூ வந்து கன்சிடர் பண்ணாது. அது ரேஞ்ச் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி ஸ்லைசிங்லனாலும் சரி கோலனுக்கு ரைட் ஹேண்டில் இருக்கிற என்ன இண்டெக்ஸ் வேல்யூவாக இருந்தாலும் அதுலேருந்து ஒரு லெஸ் தென் வேல்யூ வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக நம்மளுக்கு வந்து பைத்தான் தரும். ஸோ எனக்கு வந்து டி வேல்யூ வந்து எனக்கு வரணும்னா அந்த இண்டெக்ஸ்லேருந்து ஒரு வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணி தான் நம்ம இன்புட்டாக நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ நான் 4:9 நான் கொடுத்தேன்னா எனக்கு வந்து நம்மளுக்கு டி வந்து இன்புட் ஆகி நம்மளுக்கு வருது. இது வந்து பைத்தான் லிஸ்ட்டில் ஸ்லைசிங்ன்றதை நம்ம சொல்லுவோம். அடுத்து எனக்கு ஒவ்வொரு வேல்யூவும் எனக்கு வேணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு லென்த்து தெரியணும். இந்த லிஸ்ட்டோட லென்த்து தெரியணும்னா அதுக்கு ஒரு பைத்தான்லேயே டிஃபால்ட்டு மெத்தட் இருக்குது லென்னு கொடுத்து நான் நேமுன்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து 12ன்னு வருது. ஏன்னா நம்மளுக்கு இங்கே வந்து 12 கேரக்டர்ஸ் இருக்குன்றது நம்மளுக்கு வந்து சொல்லிடுது. அடுத்து நான் இங்கே வந்து ஒரு மினிமம் வேல்யூ என்ன இருக்குன்றதை செக் பண்ணோன்னா நான் வந்து மின் நேமுன்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஸ்பேஸ் வந்து வேல்யூ வந்து கிடச்சிடுது. அடுத்து இந்த லிஸ்ட்லேயே எனக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூ வேணும். சரி நான் இந்த இது நம்ம எடுக்கோன்னா ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு இந்த டைப் ஏ இருக்குல்ல அந்த இதுலேயே நம்ம போய்க்குவோம். இப்போ மின் ஏ கொடுத்தேன்னா எனக்கு வந்து 1 வருது பிரிண்ட் ஆகுது. இதே இது வந்து நான் வந்து மேக்ஸ் ஏன்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து வேல்யூ வந்து 10ன்னு பிரிண்ட் ஆகும். இது என்னென்னா நம்மளுக்கு வந்து மின் ஏ மேக்ஸ் ஏ எல்லாமே வேல்யூஸை தான் நம்மளுக்கு கொடுக்கும். அது வந்து irrespective to இண்டெக்ஸ் வேல்யூ என்னவா இருந்தாலும் சரி வேல்யூஸ்க்கு அது என்ன மினிமம் வேல்யூ அந்த சீக்வன்ஸில் இருக்கோ அதை தான் நம்மளுக்கு வந்து எடுத்து கொடுக்கும். அடுத்து வந்து பார்க்கணும் அப்படின்னா இப்போ கம்பேரிசன் இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. கம்பன்ட்டு சிஎம்பி list1 list2 அப்படின்னு இருக்குது. அதை நம்ம வந்து கடைசியாக பார்ப்போம். இப்போ வந்து லிஸ்ட்லேயே என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் மெத்தட் இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் மெத்தட் இருக்குன்றத பார்ப்போம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட்டு ஏ எடுத்துக்கிட்டேன். ஏ எடுத்துகிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணோம் அப்படின்னா டாட் வைக்கணும். இப்போ லிஸ்ட்டே எடுத்துட்டிங்கன்னா லிஸ்ட்டில் இருக்கிற இன்பில்ட் ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணால் வேரியபிள் டாட் அந்த ஃபங்க்ஷன் நேம் என்னவோ அது. இப்போ நான் அப்பண்டுன்னு கொடுத்துட்டு நான் எனக்கு அங்கே வேல்யூ வந்து 200 கொடுத்துட்டு இது பண்ணுறேன்னா எனக்கு வந்து வேல்யூ வந்து அப்பண்ட் ஆயிரும். அப்பண்ட் ஆகிற வேல்யூஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து எங்கே ஸ்டோர் ஆகும்னா ரைட்
எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற இண்டெக்ஸில் தான் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகும். நீங்கள் இப்போ எனக்கு இன்பிட்வீனாக எனக்கு ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு 3க்கு அப்புறம் எனக்கு வந்து 500 வேல்யூ ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, நாங்கள் என்ன பண்ணுவேன்னா ஏ டாட் இன்சர்ட் வந்து 2 இது நம்மளுக்கு வந்து வாங்கும். ஒன்று வந்து இண்டெக்ஸ் வேல்யூ வாங்கும், இன்னொன்று வந்து ஆப்ஜெக்ட் வேல்யூ வாங்கும். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தான் இண்டெக்ஸ் எங்கே வேணுன்றது சொல்லணும். கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இண்டெக்ஸ் வந்து எப்போவுமே 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் தேர்டு பொசிஷனில் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதோட இண்டெக்ஸ் வந்து நீங்கள் வந்து என்னவா சொல்லியிருக்கணும்னா 2ன்னு ஸ்டோர் பண்ணணும். ஸோ எனக்கு 1 2 3 3க்கு அடுத்து எனக்கு வந்து வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 3 கொடுத்துட்டு என்ன வேல்யூ வேணுமோ நான் அதை கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து இன்சர்ட் ஆயிரும். இன்சர்ட் ஆகிட்டு நீங்கள் இப்போ நீங்கள் அதை பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த லொக்கேஷனில் வந்து எனக்கு ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணி எனக்கு வந்து கிடச்சிடும். 1 2 3 500 அதுக்கடுத்து 4 5 6ன்ட்டு அப்படியே நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் இன்சர்ட். அடுத்து வந்து நம்ம பாப்னா என்னென்னு பார்ப்போம். பாப் வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அது வந்து இண்டெக்ஸ் வந்து எப்போவுமே லாஸ்ட்டில் தான் நம்மளுக்கு வந்து இதாகும். இப்போ ஏ டாட் பாப்புன்னு நான் ரன் பண்ணிவிட்டு இது பண்ணேன்னா நம்மளோட வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ தான் நம்மளுக்கு வரும். இப்போ நீங்கள் ஏ வந்து பிரிண்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த 200 வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து ரிமூவ் ஆயிரும். இதுதான் ப்ராப். இந்த கடைசி நீங்கள் எந்த வேல்யூ லிஸ்ட்லேருந்து நீங்கள் வெளியே எடுத்தாலும் அதை நீங்கள் வந்து இன்னொரு இதுக்குள்ளே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணிட்டு நீங்கள் அந்த இதை நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிரும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து எப்படி லிஸ்ட்டை வந்து ஐட்ரேட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். ஐட்ரேஷன்ன்றது நான் இங்கே மீன் பண்ணுறது வந்து லூப்பிங் கான்செப்ட். நம்ம லூப்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஃபார் லூப்பில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபார் ஒரு வேரியபிள் லிஸ்ட்டில் இருக்கிற இன்சைடு வேல்யூஸ் நம்ம எடுக்கிறதுக்காக ஒரு வேரியபிள் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் வந்து என்னென்னா இந்த லிஸ்ட்டோட லென்த் வரைக்கும் இருக்கிற இது தான் எனக்கு வேணும். இது பண்ணிட்டு பிரிண்ட் ஐ கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு வேல்யூ 0 1 2 3 4 5 6 7 8 அப்படின்றது இதை பிரிண்ட் ஆகும். இங்கே வந்து என்ன சொல்கிறோன்னா நம்ம இண்டெக்ஸோட லென்த்தை தான் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூஸை வந்து நம்ம இது பண்ணலை. ஸோ நம்ம அதை இது பண்ணோம் அப்படின்னா என்னென்னா இதில் வந்து இண்டெக்ஸோட லிஸ்ட்டோட வேல்யூஸை வந்து நம்ம எடுக்கணுன்னா அந்த லிஸ்ட்டில் பேராமீட்டருக்குள்ளே நம்ம வந்து ஐயை நம்ம கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு அந்த லிஸ்ட்டோட இது கிடச்சிரும். இப்போ A:I நான் கொடுத்துட்டேன்னா நம்மளுக்கு வந்து லிஸ்ட்டோட வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். 1 2 3 500 4 5 6 7 8 இதுதான் ஒவ்வொரு வேல்யூவாக நீங்கள் ஐட்ரேட் பண்ணுறதுக்கான இது. நீங்கள் இதை ஒவ்வொன்றா கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண போகிறது இதுதான். அடுத்து ரிமூவ்ன்ற ஒரு ஃபங்க்ஷனுக்கு இப்போ ஏ டாட் ரிமூவ் கொடுத்துட்டு இது பண்ணிங்கன்னா இங்கே வந்து வேல்யூ தான் கேட்கும். நீங்கள் பாப்பில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வேல்யூ கேட்கும். இங்கே வந்து வேல்யூஸ் தான் கேட்கும். இப்போ நான் வந்து 500 நான் கொடுத்துட்டு இது பண்ணிவிட்டு அடுத்து எனக்கு வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 5 வந்து ரிமூவ் ஆகி நம்மளுக்கு வந்து கிடச்சிடும். இதுதான் லிஸ்ட்டில் இருக்க டேட்டா டைப்ஸ் என்னென்னன்றது. லிஸ்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்கே நம்ம முக்கியமான கான்செப்டாக நம்ம பார்க்க வேண்டியது வந்துன்னா இண்டெக்ஸிங் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றதை பார்க்கணும். ஸ்லைசிங் பண்ணும்போது ஸ்டாப் வேல்யூவோட ஒரு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்கணும். இந்த 2 இதை மட்டும் நீங்கள் கன்ஃபார்மாக இது பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. அதே மாதிரி இன்பில்ட் மெத்தட்ஸ் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது வந்து என்னென்னா அப்பெண்ட் யூஸ் பண்ணுவோம், ரிமூவ் யூஸ் பண்ணுவோம், பாப் யூஸ் பண்ணுவோம். இந்த இது தான் நம்ம வந்து அடிக்கடி நம்ம யூஸ் பண்ண போகிறது. இன்சர்ட்லாம் ரொம்ப ரேர் கேசஸில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்பெண்ட், பாப், ரிமூவ் இதுதான். ப்ளஸ் ஐட்ரேஷன் என்னன்றதை பார்ப்போம். அடுத்து லிஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷன்ட்டு ஒரு டாபிக் இருக்குது. அது வந்து நம்ம வந்து என்னென்னா சிங்கிள் லைன் கோடாகவே நம்ம வந்து இது பண்ணிக்கிறது. அது எப்படின்னா ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம ஒரு காம்ப்ரிஹெண்ட் பண்ண போகிறோம். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா வேரியபிளோடையும் இது பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து பிரிண்ட் i². இதுனா என்னென்னா ஃபார்
I in range length A அப்படி கொடுத்துட்டு நான் வந்து ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து வேல்யூஸ் வந்து எனக்கு வந்து ஸ்டோர் ஆகிடும். இதுதான் லிஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷனுக்கான ஒரு இது. இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ஏல இருக்கிற வேல்யூஸ் ஒவ்வொன்றுத்துக்குமே நான் வந்து இன்ட்டு 2 நான் வந்து கொடுத்துருக்கேன். இதே இது நான் ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா இது பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து ஸ்கொயர் வேல்யூ வந்து நமக்கு கிடச்சிரும். இதுக்கு சிங்கிள் லைனில் நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஃபார் லூப் எல்லாமே நம்ம இது பண்ணுறது. இப்போ இவ்வளோ பெரிய இது நம்ம வந்து சிங்கிள் லைன்லேயே நம்ம வந்து ஒரு இதாக கொடுத்துட்டோம். அதுதான் நம்மளுக்கு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனுக்கான ஒரு இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து பைத்தான் லிஸ்ட்டை பற்றி பார்த்தோம். அதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் இண்டெக்ஸிங் ஸ்லைசிங்லாம் என்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம டிக்ஷனரி பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ்லாம் உங்களோட கொரிஸ் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் இது பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டினா மெயில் ஐடியை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். மெயில் ஐடிக்கும் நீங்கள் வந்து தனியாக ஒரு மெயில் பிங் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு தேவைன்னா நான் உங்களுக்கு இது பண்ணுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.